Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அந்த கிளிம்ஸ்ல அந்த 1 minute and 8 secondsல பயங்கரமா இருந்துச்சு எடிட். அது யார் ஐடியா கொடுத்தா, எப்படி பண்ணாங்க அத? இல்ல, அந்த ஐடியா எப்படி தோணுச்சுன்னா, ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இந்த படத்துல வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. நிறைய கேரக்டர்ஸ்க்கு we wanted great actors, important people in the industry. அதனால படம் ஆரம்பிக்கும் போதே from day 1 நம்ம இது முடிவு பண்ணிட்டோம், இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ தினம் ரெண்டு ஷாட். விஷ்ணு விஷால் சார் பத்தி நான் கண்டிப்பா கேட்டாகணும். அவருடைய கேரக்டர் வந்துட்டு அவருக்காக இந்த படம் பண்ணதா? அவர் வாழ்க்கையிலேருந்து சில முக்கியமான எக்ஸ்பீரியன்சஸ்லாம் சொல்லி, இதனால தான் இந்த சீன் இப்படி இருக்கணும், இதனால தான் இந்த சீன் இப்படி இருக்கணும்னு நான் பார்த்தேன் கிருஷ்ணான்னு சொன்னபோது, சார் அப்போ யுவர் லைஃப் இஸ் மோர் லைக் திஸ் கேரக்டர், நம்ம ஏன் வெளில போய் தேடுறோம்? நீங்க வந்து பாலிவுட் ஆக்டர்ஸ், ஸோ ஹவு டு யூ திங்க் அபவுட் தமிழ் பசங்க? I love it. ஸோ நாங்கள் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணா, இவங்க பிரியாணி கோலா உருண்டை ஆர்டர், அதாவது அவ்வளோ தமிழ். இதில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கா? எதுக்காக வந்து மக்கள் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கணும்? இம்பேக்ட் ஆகுமான்றதை விட இல்லை, ஒரு கண்ணாடியை பார்க்கும்போது தான் ஃப்ளா தெரியும்ல. நம்ம போயிட்டு நம்ம ரெடி ஆகிட்டு எங்கேயோ போகிறோம், டப்புன்னு நின்று ஒரு கண்ணாடி பார்த்தோன்னா இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம்னு தெரியும்ல. கிட்டத்தட்ட ஒரு மிரர்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபிலிமில் இன்னொரு டைரக்டர் இருக்கார், அது ஒரு பெரிய டைரக்டர் மிஸ்கின் சார் இருக்கார். ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷன் எப்படி சார் இருக்கும்? அந்த ஒரு டைரக்டர் இன்னொரு கிட்ட இருந்து அந்த ஒரு விஷயத்தை. என் ஃபிலிமில் வந்து மிஸ்கின் சார் ஒரு டைரக்டர், அதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேல் சார் ஒரு டைரக்டர், அவ்வளோதான். இல்லை, 2 டைரக்டர்ஸ் தான். ஆதன் சினிமா எல்லாத்தையுமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம யாரை மீட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓஹோ எந்தன் பேபி அப்படின்ற ஒரு படம். ஸோ அடுத்த அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ அந்த படத்துடைய டீமை மீட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம். ஓகே, ஸோ எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. நாங்கள் வந்து ட்ரெய்லர்லேயே பார்த்தோம். ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் கேட்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, டேரக்டர் உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய விஷயம், அந்த எடிட், அந்த கிளிம்ஸில் அந்த 1 minute and 8 secondsல பயங்கரமாக இருந்துச்சு எடிட். அது யார் ஐடியா கொடுத்தா, எப்படி பண்ணாங்க அதை? இல்லை, அந்த ஐடியா எப்படி தோணுச்சுன்னா, ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. நிறைய கேரக்டர்ஸ்க்கு we wanted great actors, important people in the industry. ஸோ அது வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சப்போ எங்கள் ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு சார், ராகுல் சார், அப்புறம் கோ ப்ரொடியூசர் துரை எல்லாருமே அதுக்கு ஓகே சொல்லி எனக்கு கொடுத்தது பெரிய விஷயம். கொடுத்ததுனால இப்போ இவ்வளோ பெரிய லைனப் இருக்குது. இப்போது டீசர்லேயே இவங்க எல்லாரையும் காமிக்கணும். அப்போ வந்து நம்ம இட்ஸ் அ கிரேட் திங் இல்லை, அண்ட் அவங்க கரெக்டாகவும் அந்த கதாபாத்திரத்துக்கு பண்ணியிருக்காங்க. அதனால் படம் ஆரம்பிக்கும் போதே ஃப்ரம் day 1 நம்ம இது முடிவு பண்ணிட்டோம், இந்த மாதிரி பண்ணலான்னு. ஸோ தினம் ரெண்டு ஷாட் எல்லா லொக்கேஷன்லையும் அவங்கள நிற்க வச்சு எடுத்தோம். ஸோ இந்த டீசர் வாஸ் இது ரொம்ப அட்வான்ஸ்டாக முடிவு பண்ணுது. ஓகே மேம், யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். Thank you. Thank you. So ma'am, first of all, anything in special in this movie? So why watch this movie? I think this movie has everything that one would want to watch when you go to a movie theater. There is entertainment, there is romantic love, there is love for cinema, there is love for family, there is heartbreaks, there is toxic relationships, and then there is making up for everything. So there's a resolution for everything. So I feel like you will be taken on a very fun journey when you watch the film, and when you exit the cinema halls, we promise that you will walk out with a smile on your face. Wow, sure. Ma'am, ஆக்சுவலாக வந்துட்டு நிறையா ரொமான்டிக்கான மூவிஸ் வந்திருக்கு, ரொமான்டிக் வித் காமெடியாக நிறையா வந்திருக்கு. ஸோ இதில் என்ன மேம் டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு? இதில் வந்து ரொமான்ஸ் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குது. அது அழகாக காட்டியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் ஆல்சோ we've got a star-studded cast. And I mean, டீசர் பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போது, you yourself would have been very entertained. And நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஃப்ரம் திஸ் ஃபில்ம். ஸோ ஒரு full-fledged entertainer ஓஹோ எந்தன் பேபி இருக்க போகுது. ஸோ வந்து பாருங்க. பிரதர், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பார்த்துருந்தோம். நிறைய பேருக்கு வந்துட்டு உங்கள் இடத்துல இருந்து நாங்களாம் பார்த்தோம். உங்களுடைய கேரக்டர் பார்க்கும்போது சார் இந்த இடத்துல நம்ம இருந்திருக்கலாமே, அதுவும் அந்த சாங் வந்துட்டு வர்க்கலால உங்கள் இடத்துல நம்ம நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது இது ஒரு நல்ல விஷயமா தாங்க பார்க்குறேன். எல்லாருக்கும் நம்மளை பார்க்கும்போது அவங்களே பார்க்குற மாதிரி இருக்குதுன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலாக நானுமே பிறந்தது திருச்சி, வளர்ந்தது சென்னை. அதனால்
நானுமே அப்படிதாங்க. நானுமே பல படங்கள் பார்த்துட்டு, ஆஹா இது நம்ம பண்ணி நம்மளும் இப்படி சுத்தி இருக்கலாமே, நம்ம எப்போ லைஃப்ல எப்படி சுத்த போறோம், நம்ம எப்படி அந்த மாதிரி கனவுகள் எனக்கும் இருக்கும். ஸோ நான் பண்ணதை வச்சு பார்க்கும்போது அடுத்தவங்களுக்கு இப்படி தோணுதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. கண்டிப்பா. சார் இப்போ வந்துட்டு ஒரு டைரக்டராக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி நிறைய ரொமான்டிக்கான விஷயங்கள், நிறைய லவ்வான இந்த விஷயங்கள்லாம் எடுக்கும்போது இன்னைக்கு ஏஐன்ற ஒரு விஷயம் வந்துருச்சுங்களா, அதை வச்சு நீங்களா படம்லாம் வந்து கொண்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அது ஏஐனால இந்த மாதிரியான ஒரு ரொமான்டிக்கான விஷயங்கள் எல்லாம் இதை திரும்ப கொண்டு வர முடியுமா, இல்லை அது சினிமா மட்டும்தான் எடுத்தால் தான் முடியுமா? அதை இல்ல ஏஐ இல்ல ரொமான்ஸ்னா நீங்க என்ன விஷுவலா சொல்றீங்களா? விஷுவலா இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு வந்துட்டு ஆமாமா வந்து செல்ஃபி வீடியோ ஆக்சுவலாக அது அப்படியே ரியல் அந்த மாதிரி வந்து படங்கள் எடுக்க முடியுமா? ஃபியூச்சரில் வந்து ஏஐ வச்சே படம் பண்ணிடலாமா? இல்ல இப்ப ஏஐன்றது என்ன, நம்மளோட எக்ஸிஸ்டிங் வாழ்க்கைய நம்ம எல்லாம் அந்த போஸ்ட்ல போடுறோம், இல்லைன்னா ஸ்டோரியா போடுறோம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அது கத்துக்கிட்டு அது பண்ணுது. ஸோ ஏஐ என்ன பண்ணுதோ அது நம்ம ஏற்கனவே பண்ணுது. ஆனா லைஃப்ன்றது அது தாண்டி உண்மையிலேயே யோசிச்சு பாருங்களேன். இப்போ இவ்வளோ பேர் வாழ்ந்துட்டாங்க, இவ்வளோ பேர் லவ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு பிரச்சனை எல்லாம் நடந்திருக்குது, எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோம்னு ஏஐ மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இறங்கணும் பயங்கர தைரியமா, சரி நம்ம எல்லாம் கற்றுட்டோம் ஏஐ மாதிரி. இப்போ பார்த்தா நம்மளுக்கு ஒரு அடி வாங்குது. ஆனால் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் வேற மாதிரி ஒரு, அதாவது ஒரு ஒரு டைலாக் இருக்குது எங்கள் படத்தில், நம்ம எழுதுகிற ஸ்க்ரீன் பிளேயோட அவன் எழுதுகிற ஸ்க்ரீன் பிளே வேற மாதிரி இருக்கும்னு சொல்லி. அதுதான் நம்ம இன்னும் ஏஐ வந்தாலும் நம்ம எமோஷன்ன்றது அதை தாண்டி போவோம். ஓகே ஓகே சார். சார் விஷ்ணு விஷால் சார் பற்றி நான் கண்டிப்பாக கேட்டாகணும். அவருடைய கேரக்டர் வந்துட்டு அவருக்காக இந்த படம் பண்ணதா, இல்லை இந்த படத்துக்கு அப்படி ஒரு கேரக்டர் தேவைன்றதுக்காக அவர் உள்ளே வந்தாருங்களா? ஸோ இந்த கதையை அவர் எடுத்து வச்சிருந்தும் போது ஐடியா அதுவே கிடையாது. ஐடியா வந்து வேற ஒரு ஹீரோவை தான் நம்ம வந்து அந்த கேரக்டர்ல காஸ்ட் பண்ணோம்னு சொல்லி. விஷ்ணு விஷால் சார் கிடையாது. ஆமா, அவர் விஷ்ணு விஷால் சார் இல்லவே இல்லை, அந்த கிடையாது. அப்புறம் நாங்க வந்து இது வேற ஒருத்தர் தான் சொல்லி முடிவு பண்ணி அவரை போய் இப்போ கேட்கலாம் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணோடனே விஷ்ணு சார் கிட்ட சும்மா இந்த கதையை பத்தி பேசியிருந்தோம். அவர் நரேட் பண்ணாரு. சரி இது என்னன்னா டவுட்லாம் கேட்டிருந்தேன். ஏன்னா நான் போகும்போதே ஸ்கிரிப்ட் ரெடியா இருந்தது. டவுட்லாம் கேட்டே இருக்கும்போது அவர் வாழ்க்கையிலேருந்து சில முக்கியமான எக்ஸ்பீரியன்சஸ்லாம் சொல்லி, இதனாலதான் இந்த சீன் இப்படி இருக்கணும், இதனாலதான் இந்த சீன் இப்படி இருக்கணும்னு நான் பார்த்தேன் கிருஷ்ணான்னு சொன்னபோது, சார் அப்போ யுவர் லைஃப் இஸ் மோர் லைக் திஸ் கேரக்டர், நம்ம ஏன் வெளில போய் தேடுறோம், நீங்க தான் பண்ணணும்னு. இல்லப்பா தம்பி படத்திலே பண்ண கரெக்டா இருக்கணும். இல்லை சார், இது வந்து தம்பி படத்துல பண்றது கூட கிடையாது. இந்த கேரக்டர் நீங்க வாழ்ந்ததுனால we don't want anybody else ன்னு சொன்னதுக்கு அப்புறம் he got convinced and he came into the picture. அதனால விஷ்ணு சார் வந்து நீங்க பார்த்தா தெரியும் விஷ்ணு சார் இந்த படத்துல நடிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. ஓகே சார். சார் இப்போ நீங்க சொல்லுங்க, இதுல ஏதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கா? எதுக்காக வந்து மக்கள் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணும்? இதுல ஏதாவது இம்பாக்ட் ஆகுமா லவர்ஸ்குள்ளர? ஏதாவது மாற்றங்கள் நல்ல விதமா? இல்லைங்க, நிஜமாவே அது என்னன்னா இம்பாக்ட் ஆகுமான்றதை விட இல்ல, ஒரு கண்ணாடிய பார்க்கும்போது தான் ஃப்ளா தெரியும்ல. நம்ம போயிட்டு நம்ம ரெடி ஆயிட்டு எங்கேயோ போறோம், டப்புன்னு நின்று ஒரு கண்ணாடி பார்த்தோன்னா இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம்னு தெரியும்ல. கிட்டத்தட்ட ஒரு மிரர்னு சொல்லலாம் இது லவ்வர்ஸ்க்கு. பார்த்துட்டா ஓ நான் இப்படிலாம் பண்ணிட்டேனா, ஐயோ நான் இப்படிலாம் இருந்திருப்பேனா, நம்ம இதெல்லாம் இருந்திருக்கூடாது, அப்படி இருக்கலாம். அந்த மாதிரி ரிலேட்டபிள் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு மிரர் மாதிரி இருக்கும் இதுன்னு நான் டெஃபினட்டா அதை சொல்ல முடியும் என்னால். சூப்பர் மேம். ஸோ நீங்கள் வந்து பாலிவுட் ஆக்டர்ஸ், ஸோ ஹவு டு யூ திங்க் அபவுட் தமிழ் பசங்க? I love it. Genuinely, they all know it. That's why they're also laughing, because I really enjoy coming here. I feel like the Tamil industry, I mean, industry will be a very big word for me to use because this is just my first film. But I can definitely say that these guys have made me feel at home already. So I am very excited to see what's in store later. நாங்க சாண்ட்விச் ஆர்டர் பண்ணா இவங்க பிரியாணி கோலா அதாவது அவ்வளவு தமிழ். Filter coffee. And filter coffee. He loves. Oh, what do I like to eat? He asked me. No, what do you think about? No. He said when. Oh yeah, food though, yes. Yes. Food. I generally love to eat. Okay. People don't believe that, but I do love to eat. I'm a huge foodie. So even on set, Rudra would, because I would spend a lot of time in Chennai for the shoots, I would be away from home. So he would make sure that I got food from home.
always keep saying I love the filter coffee that his office serves. So I love hanging out over there because I get to have filter coffee. So anything, and I'm a huge fan of the South Indian cuisine. So every state that I visit, I like to eat the authentic food from the state. So whenever I'm here, I love eating the food here. மேம் ஆக்சுவலாக திஸ் மூவி இந்த மூவிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பிக் ஃபேன்ஸ் வந்து கிரியேட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன் மேம். Thank you so much. ஸோ ஒரு சின்னதாக கொஸ்டின் ஆன்சர் செக்மெண்ட் மட்டும் வச்சுக்கலாங்களா உங்களுக்கு? ஜஸ்ட் ஒரு 1 minute மட்டும் நான் கொஸ்டின் சொல்கிறேன். ரேபிட் ஃபயர் பட் ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் வித் லைக் ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன். ஓகே ஓகே. ஒன்லி த்ரீ கொஸ்டின்ஸ் ஒன்லி. ஓகே. Do you received any cute proposal from others? In life, cute. I actually have a very funny story about this. That when I did a cup song in 2016, and that had gone viral, and I started getting DMs because of that. And there was one guy, I genuinely don't remember his name, but I wouldn't name him also, that's not fair. But there was one guy who wrote to me and said that I was watching your video and my mother saw that I was watching your video and she thought you're my friend. And so far she was not supportive of like me watching any girls videos, or even like in the sense having girlfriends, or like having having girlfriends. So he said that she was not supportive of me having any girlfriends, but while I was watching a video, she thought you're my friend, and without even knowing anything, she said, oh, why don't you bring this girl over, I would like to meet her. So that was a proposal, I guess. Nice one, actually. Yeah, cute, Yes. very cute. Okay, so second question. What is the first word you use when you get angry? When I get angry, I cry. I don't use words. I become quiet and I cry when I'm very angry. Okay, so third question. So when was the last time you cried and why? Ayyo, that's a very sentimental answer, but I know, but Like Ananda Kannir, emotional, like happy, Happy anyone? tears also count as tears. ayyo, happy tears. Yes. When I had my niece, when my sister had her baby. That's when I had happy tears. ஓகே சார். சார் நெக்ஸ்ட் வந்துட்டு உங்ககிட்ட இந்த மூவிக்கு அப்புறம் நீங்கள் ஆக்சுவலாக விஜய் சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்போ இருந்த விஜய் சாருக்கும் இப்போ இருந்த விஜய் சாருக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ நான் எதுவும் ஒர்க் பண்ணல சாரோட. சார் ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல சார், இப்போ இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள். ஸோ அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க தளபதி அவர்களுக்கு? இல்ல அதான் நான் சொல்றேனே, நான் ரொம்ப அரசியல் ஃபாலோ பண்றது கிடையாது. நியூஸ் தெரியும் அவங்க வந்துட்டாங்கன்னு தெரியும், அது வரைக்கும் தெரியுமே தவிர ஸோ ஃபாலோ பண்றதுனால என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் நடிக்கும் போது அவர் ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன். எனக்கு இன்னும் க்ளோஸ், ஏன்னா எனக்கு காலேஜ் சீனியர். ஸோ வந்தா நேரா ஃபாதர் ராஜநாயகம் பத்தி பேசுவோம், விஸ்காம் பத்தி பேசுவோம், லாயலா பத்தி பேசுவோம். அதனால அது ஒரு அது எனக்கு ரொம்ப சூப்பர் சீனியர் அவரு, அதனால அதை பத்தி பேசுவோம் தவிர இப்போ ஐம் விஷிங் ஹிம் ஆல் தி பெஸ்ட். ஆனா பெருசா ஃபாலோ பண்ணதுனால தெரியல எனக்கு. ஓகே சார். ஸோ இப்போ நம்ம மூவி பற்றி நான் கேட்டுறேன். நம்ம மூவியில் வந்துட்டு நிறையா மூவி இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ காமெடியாகவும் இருக்குது, ரொமான்டிக்காகவும் இருக்குது. இதில் இந்த ஒரு விஷயம் பேசப்படும் அப்படின்னு ஏதாவது ஒரே ஒரு விஷயம் அதில் ஏதாவது ஹிண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுக்காக போய் பார்ப்போம் சார். இது ஒரு ரொமான்டிக் என்டர்டெய்னர். ஓகே. அண்ட் இட்ஸ் அ லைட் வாட்ச். ஓகே. நீங்க அப்படியே ஒரு ஜாலியா ஒரு பிரீசி ஃபிலிம் இது அந்த மாதிரி. ஸோ என்னன்னா எனக்கு அந்த மாதிரி படம் பார்க்கறது பிடிக்கும். நான் ஒரு மாடர்ன் லவ் சென்னை ஒன்று எடுத்தேன், அதுவும் பிரீஸியா தான் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி படம் பார்க்கறது பிடிக்கும்ன்றதுனால நம்மளுக்கு பிடிச்சது நம்ம தானே பண்ண முடியும்ன்ற ஒரு ஃபீல்ல. ஸோ இட்ஸ் அ லைட் வாட்ச். நீங்க நாங்க எதுவுமே ஏன் டீப்பா சொல்லன்னு சொன்னா லைஃபே அப்படிதாங்க போயிட்டு இருக்குது, பயங்கர எல்லாம் டீப்பா இருக்கு. நீங்க பார்க்கும்பொழுது இட்ஸ் அ லைட் வாட்ச். ஆனா உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா அது உள்ள டெப்த் புரியும். ஸோ இட்ஸ் அ லைட் வாட்ச். ரொம்ப நாள் ஆச்சு தியேட்டர்ல போய் லைட் வாட்ச் பார்த்து நான் நினைக்கும் போது நான் இது பண்ணிட்டேன். So that you can come and watch ஒரு breezy film. ஓகே. அது நீங்க சொல்லுங்க, சாரோட டைரக்ஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சு, எந்த அளவுக்கு உங்களுக்கு லைக்கபிளா இருந்துச்சு? சாரோட டைரக்ஷன் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லுங்க. எனக்கு எப்படின்னா
ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன் ஆக்சுவலா. ஏன்னா அவர் ஆல்ரெடி நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு. ஆக்சுவலா உங்களுக்கு டெபியூட் மூவி மாதிரி தெரியல, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு வாங்கியிருந்தாங்க, அதனால நான் கேட்டேன். ஆமாங்க கண்டிப்பா. இல்ல அதான் அவர் வந்து ரொம்ப பயங்கரமா கிட்டத்தட்ட அப்படியே அவர் பையன் மாதிரியே பாத்துக்கிட்டாரு என்ன, அப்படியே கூப்பிடுவாரு. நான் அவர் ஆஃபீஸ்லயே கிடப்பேன் மேக்ஸிமம். நிறைய ஷூட்டுக்கு முன்னாடிலாம் ஒரு வாரம் 2 வாரம் அவர் ஆஃபீஸ்லயே கிடந்தேன். ஆக்சுவலா டைரக்டர்ஸா திட்டுவாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். நானும் அப்படிதான் கேள்விப்பட்டேன். ஆனா அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஆனா சாரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் மட்டும்தான் நான் திட்டு வாங்கினேன். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல. அது தவிர அவர் திட்டவே மாட்டாருங்க. நானுமே சில சமயம் அவர்கிட்ட கேட்பேன், சார் எப்படி சார் நீங்க வந்து நான் உங்க இடத்துல இருந்திருந்தா எனக்கு நேரம் கோவம் வந்திருக்கும், எப்படி சார் லோ பேஷண்ட் என்ன டீல் பண்றீங்கன்னா உன்னை திட்டியோ. அதுக்கு நான் பதில் சொல்லட்டுமா? சாரி சொல்லுங்க சார். இல்ல ஏன்னா இல்ல இது ட்ரூத். நான் ஆக்டரா இருந்திருக்கேன். நான் நடிச்சதுல எனக்கு என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சிருக்க டைரக்டர் கிட்ட யோசிச்சு நம்ம கொடுப்போம். திட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்டர்ப் ஆகி அது மட்டும் தான் மனசுல இருக்கும். என்ன நடிக்கணும், கேரக்டர் லைன்ஸ் என்னன்றது நம்மளுக்கு அதுக்கு ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டோம். எனக்கு நான் திட்டு வாங்கினதுனால நான் திட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். அது மீறி ஏதோ இதே ஆன்சர் தான் அவர் வேற வேர்டிங்ஸ்ல சொல்றாரு. அதான் கிட்டத்தட்ட சொன்னது இதான். நான் உன்னை திட்டா நீ அப்புறமா ஆக்டிங் பத்தி எல்லாம் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணாம ஒரு மாதிரி வேற ஒரு ஜோனுக்குள்ள போயிடுவோம். நம்மளுக்கு என்ன முக்கியமோ அதுக்காக ஒர்க் பண்றோம். நம்ம எல்லாரும் இங்க எதுக்கு வந்திருக்கிறோம், ஒரு கரெக்டான படம் எடுக்கணும், நல்லா சீன் எடுக்கணும், அதுக்காக தானே வந்திருக்கிறோம். இப்போ நான் ஒன்று திட்டா மைண்ட்ல ஒன்று வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள இமோஷன்ஸ் எதுக்கு? அது நம்மளுக்கும் அது தேவையில்ல. ஒரு மாதிரி எல்லாரோட வைபு, இந்த செட்டோட வைபு ஒரு மாதிரி டவுன் ஆயிடும்ல. நான் எல்லாரும் முடிச்சு திட்டே இருந்தேன்னா என்கிட்ட வர்றதுக்கு தயங்குவானுங்க. ஒரு மாதிரி எல்லாரும் ஐயோ நசப்பா அப்படின்லாம் சொல்லணும். எதுக்கு? நமக்கு தான் அந்த பேஷன்ஸ் இருக்கு கடவுள் புண்ணியத்தில். அதுவும் அவர் என்ன சொல்றாருன்னா, இது அவர் ஓவர் டைம் டெவலப் பண்ணதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆரம்பத்துலேருந்து அவர் ஆரம்பிச்சதுலேருந்துலாம் இப்படி கிடையாது. ஆட் டைம்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரோட அசிஸ்டன்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஆட் டைம்ல ஏடிஸ் கூட இருந்தவங்கலாம் சொல்லுவாங்க, எங்கெல்லாம் ஆட்ஸ்ல ஃபர்ஸ்ட் புடி போட்டு திட்டுவாரு. கடந்த ஒரு லாஸ்ட் 5 to 6 இயர்ஸ்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா அவரையே ரொம்ப கான்சியஸா இந்த எஃபர்ட் எடுத்து மாத்திருக்கிறாரு. எனக்கு அது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சிருச்சு. ஏன்னா அவர் கரெக்டா இப்ப பேஷண்டா அவர் புத்தர் மாதிரி இருக்கிற நேரத்துல நான் வந்து அவர் அப்படியே நோண்டிட்டே இருப்பேன். சார் சார் ஓகேவா சார் ஓகேவா சார். நானே கேட்பேன், சார் கோவமே வராது சார் உங்களுக்கு? இல்லப்பா கோவப்பட்டு என்ன பிரயோஜனம், நீ கரெக்டா பண்ற. நம்மளுக்கு என்னன்னா சீன் கரெக்டா வரணும், அதுக்கு என்ன வேணுமோ அது பண்ணுவோம். கோவப்படுறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனக்கும் டைம் வேஸ்ட், உனக்கும் டைம் வேஸ்ட், சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் டைம் வேஸ்ட். நம்ம பண்ற வேலையை கரெக்டா பண்ணணும். ஸோ அப்படிதான் அவர் ஆன்சர் பண்ணார். அண்ட் ரொம்ப நான் என்ன சொல்றதுன்னா, நானே சில சமயம் என் அண்ணன் எனக்கு கொடுத்த ஒரு அட்வைஸால நான் அவர் ரொம்ப நசா பண்ணியிருக்கிறேன். என்னன்னா, கேள்வி கேளு, அப்போதான் உனக்கு என்ன சீனு என்ன கேரக்டர்னு புரியும். உனக்கு புரிஞ்சாதான் உன்னால அதை போர்ட்ரே பண்ண முடியும் அப்படின்னாரு. ஸோ அதனால நான் அவர்கிட்ட வந்து எக்கச்சக்க கேள்வி கேட்பேங்க. சில சமயம் அவர் ஃபேஸ்ல தெரிஞ்சிடும். ஆனா அவர் அது மீறியும் அவர் காட்டிக்க மாட்டாருங்க. அது மீறியும் பேச்சு வாக்கில் ஒரு தடவை கூட சொல்ல மாட்டாரு. ஏன் நீங்க ஏன் அதான் நான் சொல்லிட்டேனே, ஏன் திருப்பி சில சமயம் நான் ஒரே கேள்வியை கூட திருப்பி கேட்பேன், சார் இதானா சார், ஷோரா சார், அந்த மாதிரி அந்த வகையில் அவர் என்ன பயங்கரம். நான் சொல்றது வந்து அவரோட பேஷன்ஸ் தான். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் என் பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து அவரோட பேஷன்ஸ். கண்டிப்பா சார். நானும் கேள்விப்பட்டோம் சார் ரொம்ப கோவப்படுவாரு. பட் நீங்க அதனால அவர்கிட்ட கேட்டேன். உண்மையிலேயே சார் இல்ல அவர் ரொம்ப பொலைட்டா சொல்றாரு. அவருக்கு டேலண்ட் இருக்கு, அதனாலதான் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே, அந்த சட்டில இருந்தாலும் அகப்பையில வரும்ன்றது தான் அது. கண்டிப்பா சார். சார் லாஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா, ஸோ நீங்க ஒரு டைரக்ட் பண்ணிருக்கீங்க. உங்க ஃபிலிம்ல இன்னொரு டைரக்டர் இருக்காரு, ஒரு பெரிய டைரக்டர் மிஸ்கின் சார் இருக்காரு. ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷன் எப்படி சார் இருக்கும்? அந்த ஒரு டைரக்டர் இன்னொரு கிட்ட இருந்து அந்த ஒரு விஷயத்த. என் ஃபிலிம்ல வந்து மிஸ்கின் சார் ஒரு டைரக்டர், அதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேல் சார் ஒரு டைரக்டர். அவ்வளவுதான், 2 டைரக்டர்ஸ் தான் இப்போதைக்கு. ஸோ என்ன விஷயம்னா, பாம்பின் கால் பாம்பறியும் மாதிரிதான். ஒரு டைரக்டரா நம்ம போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வருவோம். ஏதோ ஒரு எண்ணத்தை வச்சுதான் அவங்க கிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு மிஷ்கின் சாரோ பாலாஜி சக்திவேல் சாரோ டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. அதை நீ வந்து சும்மா சொல்ல மாட்டேப்பா, நீ இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்க ஸ்கிரிப்ட், நீ படிச்சிருக்க, நீ ஏதோ சொன்னா அது கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. முதல்ல எந்த கேள்வியும் கிடையாது. மிஷ்கின் சாரும் சரி அவர் கேள்வி கிடையாது. ஆனா அந்த டெலிவர் பண்ணும்போது நம்மளுக்கு சொல்லாம ஒரு சர்ப்ரைஸ் அடிப்பாங்க. சார் இது என்ன சார் இவ்வளோ எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னேன்ல, ஒர்க் ஆகுது அவனுக்கு ஹாப்பி. ஸோ அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற பெரிய ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறேன். அங்கிட்ட நான் கத்துக்கிட்டேன் அதை இந்த படத்துல. ஸோ இப்ப நான் வந்து இப்படி வேணாம் இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு இரிட்டேட் ஆயிடும். நான் ஒரு விஷயனோட வந்திருக்கேன், நீங்க என்ன இப்படி பண்ணிருக்கீங்கன்ட்டு ஒரு இரிட்டேட் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க எவ்வளோ கிளவர், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, அது வந்து நமக்கு அப்படியே பெர்ஃபார்மன்ஸ்ல அடிப்பாரு. இப்படி ஒன்று பண்றேன் பாக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணும்போது அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும். அது நான் கத்துக்கிட்டேன். சூப்பர் சார். ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் வந்து உங்களோட நான் ஃபினிஷ் பண்ணலான்னு இருக்கேன்.
ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரி ஒன்று பண்ணிக்கலாங்களா? ஏன்னா ரொம்ப ரொம்ப சிரிப்போட முகமா இருக்கீங்க. உங்களை கொஞ்சம் கோவத்தோட முகமா பார்த்தா நல்லா இருக்கும். நான் எல்லாம் பார்த்திருக்கேன். நாங்க எல்லாரும் பார்த்திருக்கோம் அந்த கோவத்தை. ஆக்சுவலா அழகா இருக்க பொண்ணுங்க கோவப்பட்டா ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. I don't believe that, but okay. ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த மொமெண்ட்ல என்னன்னா, நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், நீங்க வந்து ஒரு ஆங்கர். ஸோ நான் வந்து லேட்டாக வந்துட்டேன் இந்த இடத்துக்கு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட பிஹேவ் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 5 hours நான் லேட்டாக வந்துட்டேன். 5 hours? ஒரு ஆங்கரோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து இப்போ ஆக்ட் பண்ணி காட்ட ஜஸ்ட் 1 minute or 30 seconds ஒன்லி. ஓகே? ஏன் சார் லேட்டாக வந்தீங்க? கொஞ்சம் கோவமா சார்? ஏன் 5 hours எதுக்கு? என்ன பண்ணீங்க? தூங்கிட்டீங்களா? மேம், ஆக்சுவலாக ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க், ஐ ஹாவ் லாட் ஆஃப் டென்ஷன், ப்ரெஷர். ஸோ எல்லாத்தையுமே நான் ஹேண்டில் பண்ணுற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, அது கொஞ்சம் காப்பாற்றணும்ல. எஸ், நம்ம வேணுக்குமே பண்ண போகிறது இல்லைல்ல. ஏதோ ஓகே லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என்ன கொஞ்சம் அவ்வளோதானே. மைக்கத்துக்கு அடிச்சிருங்க மேலோடி. இட்ஸ் ஓகே. நம்ம எல்லாரும் லஞ்ச் பிரேக் போயிட்டு வந்துடுவோம். ஓகே, ஸோ ஒரு 30 minutes உங்களுக்கு வந்துடுவோம், கண்டிப்பாக வந்துடுவோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஆக்சுவலாக கேரக்டர் மாறிடுச்சா எனக்கு புரியலையா? பழி வாங்குறாங்க. தெரியாது. வாவ், சூப்பர். திருப்பி வர மாட்டோம், அதுதான். ஓகே, சூப்பர் சூப்பர், செம்மையா இருந்துச்சு மேம். ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் ரியாக்ஷன் சூப்பராக பண்ணீங்க. நான் அதை மட்டும் ஸ்கிரீன்ஸ் எடுத்து வால்பேப்பர்ல வச்சுக்கலான்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஃபன்னாக போச்சு, நிறைய இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. ஸோ உண்மையிலே நாங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருந்தோம், ட்ரெய்லரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படம். ஸோ திரையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பாகவும் ஆதன் நேயர்கள் சார்பாகவும் நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஜூலை 11th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் ஃபேமிலியோட எல்லாரும் வந்து இந்த படம் பார்க்கணும் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. சினிமாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.